ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ரெட்ரோ திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வாடி வாசல் திரைப்படத்தில் இருந்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது வாடி வாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போது ஆரம்பிக்க போகிறாங்க, படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் படத்தோட மியூசிக் வேலைகள் குறித்து ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை ஜிவி பிரகாஷ்குமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாடி வாசல் திரைப்படத்துலேருந்து வெளியாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம வீடியோ கிளிப்பை டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெட்ரோ திரைப்படத்தை முடித்த பிறகு சூர்யா சார் எந்த இயக்குனர் கூட இணைந்து நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக வாடி வாசல் திரைப்படத்தோட இசை வேலைகளை தொடங்கி விட்டதாக ஜிவி பிரகாஷ்குமார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது வாடி வாசல் திரைப்படத்தோட படப்பிடிப்பு பணிகள் வரும் ஜூலை மாதம் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு திரைப்படம் அடுத்த ஆண்டு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே தினமான கோடை விடுமுறையில இந்த ஒரு திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு தயாரிப்பாளர் தானு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் வாடி வாசல் திரைப்படம் அடுத்த வருடம் கோடை விடுமுறையில வெளியாகிறது உறுதியாக இருக்குது. இந்த ஒரு திரைப்படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. இதற்காக நடிகர் சூர்யா சார் சிறப்பு பயிற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. ரெட்ரோ திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் வாடி வாசல் திரைப்படத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா ரெட்ரோ மற்றும் வாடி வாசல் இந்த 2 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.